இந்த 2 சட்டமே முக்கியமானது. போக்சோ ஆக்ட் போக்சோ சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை குறிப்பிடுறாங்க. போக்சோ சட்டம் 2012 கீழ் எந்த ஒரு நபரும் குற்றத்தை காவல்துறையிடம் புகாரிக்க தவறினால் எதனால் தண்டிக்கப்படுவார்னா 6 மாத சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இது கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் புகார் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா 6 மாத சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த போக்சோ சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னைக்கிட்டால் இந்த சட்டம் 1989 கொண்டு வரப்பட்ட SC/ST உடைய ப்ரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இந்த சட்டம் என்ன கேட்டி அப்படின்னா இந்த வன்கொடுமை சட்டம் சொல்லுவாங்க. சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்கு விரைவாக விசாரணை செய்த சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்கு குறிப்பிடப்பட்ட சட்டம். அவங்களுக்கான சமூக அக்கறைகளை கொடுக்கணும், சமூக விலக்கல் வைக்கக்கூடாது, சரிங்களா. அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சுரண்டுதல் இருக்கக்கூடாது, சரிங்களா. இல்லையா டினைல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சரிங்களா. இது டினைல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சொத்துரிமை மறுக்கக்கூடாது. இது மாதிரி நிறையா விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட 1989 கொண்டு வரப்பட்ட சட்டம்.